வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார். சின்னத்துறை சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் சேர்ந்து ராஜநிலை கத்துக்கிட்டோம். அப்ப இருந்து அண்ணாவை பத்தி தெரியும். கிட்டத்தட்ட அது பேசுறதுக்கே நாங்க தான் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு பேசுவாங்க. கொஞ்சம் தயங்கி பேசுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாஸ்து பத்தி பயங்கரமா அதாவது வீடியோ போட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மிக அற்புதமா இருக்கு. சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணன் நியூமராலஜிலையும் மிகப்பெரிய அளவுல அற்புதமா செயல்பட்டுட்டு வர்றாங்க. அதனோட வாஸ்து ரீதியாவும் அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேசக்கூடிய தலைப்புல பாத்தீங்கன்னா, வாஸ்துவின் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சவுண்டா பேசணுமா? சரி. ஏன்னா உங்க மாதிரி சவுண்டு வர, ஏன்னா நீங்க 4 பேர் சவுண்டு பேசுற மாதிரி பேசுறீங்க. சரிங்க. குபேர கலச அறக்கட்டளையின் 17வது கருத்தரங்கம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இவங்க காளீஸ்வரி, பாலமுருகன், நம்ம லட்சுமணன், குமார், இவங்க 4 பேரும் ஒரு பெரிய நம்மளுக்கு விசேஷத்தை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேசினவங்களுக்கும் நம்ம பேச இருக்கிறவங்களுக்கும் மிக்க நன்றிகள். அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கும்போது, ஏன்னா நிறைய நம்ம பேசுனதுல வெளியில போய் மேக்ஸிமம் நம்ம வந்து யூடியூப் பேசிட்டு இருக்கோம், நம்ம ஃபேஸ்புக்கில் இது மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து வாஸ்து விஷயங்கள்ல நம்மளுக்கு சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதில் வந்து வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம புராண காலத்திலேயே நம்மளுக்கு வந்து மயன் அப்படிங்கிறவரோட நம்மளுக்கு வந்து விஷயம் தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ராமாயண காலத்திலேயே நம்மளுக்கு மயன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு வந்து அந்த வாஸ்து விஷயத்தை நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த போர்க்காலங்களில் நம்மளுக்கு வந்து மயன் அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு வந்து இந்த வாஸ்துவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த போர்க்காலங்களில் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், எந்த முறைகளை பயன்படுத்தணும், வியூகங்கள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த வாஸ்து விஷயத்தை உள்ள புகுத்தி நம்மளுக்கு வந்து அந்த மயன்கிறவரை நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா வர்ற நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொருத்தரா அறிஞர்கள்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம கௌரு திருப்பதி ரெட்டி அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு வந்து அதாவது ஆந்திராவில் நம்மளுக்கு வந்து அவரு தான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி நம்ம தமிழ்லேயே நம்மளுக்கு வந்து மொழிபெயர்த்து நம்மளுக்கு வந்து விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவரு எழுதின புக்கை வச்சு தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு சில பேர் எல்லாருமே சரி வாஸ்து விஷயத்தை அவரு தான் ஆணிவேர், அந்த கௌரு திருப்பதி ரெட்டிங்க. அவரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலாம் நம்மளுக்கு வந்து நிறைய ஆய்வுகள் நம்மளுக்கு வந்து நடத்தப்பட்டு நூல்கள்லாம் நம்மளுக்கு நிறைய எழுதியிருக்காங்க. அதில் நம்ம வாஸ்து சிந்தாமணி அப்படிங்கிற நூல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து சிறப்பு இருக்குது, ஒரு சில விஷயங்கள் சிறப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கௌரு திருப்பதி ரெட்டி தான் நம்மளுக்கு வந்து முழுசா வாஸ்து பற்றி நம்மளுக்கு சொன்னது. அவரு தான் நம்மளுக்கு தெரு குத்து என்ன, தெரு பார்வை என்ன, நம்மளுக்கு வந்து உச்சம் எது, நீச்சம் எது, அல்லது நம்மளுக்கு வந்து கட்டடத்தை நம்மளுக்கு வந்து டிகிரி வைஸாக நம்மளுக்கு இது பண்ணுறது, அப்போ 90 டிகிரியில் என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்த்து எப்படி வைக்கணுங்கிறத, கட்டடத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்படின்னா நம்ம வந்து கட்டடத்தை ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம், அது வந்து தவறா நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதே வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கேட்போம், யூடியூப்ல சொல்லுவாங்க, அல்லது நம்ம வந்து அவங்க சொல்ல நம்ம கேட்போம், அதுவும் நம்மளுக்கு தவறா போயிடும். ஆனால் டிகிரி வைஸா வச்சு நம்மளுக்கு வந்து அந்த 90 டிகிரியில் இருக்கா, ட்ரூ நார்த்தில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்தா தான் கட்டடம் எந்த அளவுக்கு நம்ம நகர்ந்துருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வித்தியாசங்கள் தெரியுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90 டிகிரியில் ட்ரூ நார்த்து இருக்கா அப்படிங்கிறத வழியே நம்ம பார்க்கணுங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் மாலுமிகள் வச்சிருப்பாங்க, இது வந்து கப்பலுக்காக தான் அந்த டிகிரி கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தவறாக நினச்சிக்கிட்டு வெறுமனே பார்த்து பண்ணிடுறாங்க. ஆனால் அது தவறுங்க.
அதாவது கப்பல் வர்றதுக்காக நம்மளுக்கு வந்து அங்க திசை காட்டி தெரியாதுங்க. திசை காட்டி தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த அவங்களுக்காக கண்டுபிடிச்சது. ஆனா நம்ம வீட்டுக்காக கண்டுபிடிச்சு இத திசை காட்டி இது ஒரு இங்க வீட்டுக்காக வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தவறுங்க. ஆனா திசை காட்டி வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, மனையடி அப்படிங்கிறது மனைவியோட காலடி தடம் தான் நம்மளுக்கு வந்து மனையடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ மனைவிய எவ்வளோ தூரம் அந்த வீட்ல நடந்து போக சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் நடந்து போனாங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த காலடி தூரத்த வச்சு நம்மளுக்கு வந்து வீட்டு மனையடிய வச்சு நம்ம கட்டுவாங்க. அது பழைய கால முறைகள் இருந்ததுங்க. அப்ப நம்ம இது 1950க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த புரியல. புரி இல்ல இருக்காங்க. இருக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு சில பேர்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மனையடிங்கிறது இப்ப 1950க்கு மேல தான் நம்மளுக்கு வந்து இது வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி வந்து முழக்கணக்கு தாங்க. அவங்க வந்து முழக்கணக்கு தான் போடுவாங்க. இப்ப நம்ம பழைய சுவர்லாம் பார்த்தீங்கன்னா, முழக்கணக்கு தான் போடுவாங்க. ஆனா இப்ப தான் நம்மளுக்கு வந்து மனையடி அப்படிங்கிறது. அந்த மனைவியோட காலடித்தனம் தான் மருவி மனையடி அப்படி வந்ததுங்க. அது ஒரு விஷயங்கள் வந்தாலும், ஆனா மனையடிங்கிறது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் பேசும். வாஸ்து சாஸ்திரம் வேற, மனையடி சாஸ்திரங்கிறது வேறங்க. அப்போ வாஸ்து சாஸ்திரத்துல தான் நம்மளுக்கு வந்து தெருக்கூத்து, தெரு பார்வை, அந்த உச்ச நீச்சம் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அந்த வாஸ்து விஷயத்துல வருங்க. அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஈசானி இருக்குது, வாயுமொழி எங்க இருக்குது, வாயுமொழியில என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியும். இதே நம்மளுக்கு இந்த மனையடியில வந்து அடிக்கணக்கு போட்டு தான் பண்ணோம். ரூவா நோட்டு நம்மளுக்கு எப்படி வந்தது? 1950ல தான் ரூவா நோட்டு வந்ததுங்க. அப்ப திருமண பொருத்தமும் அந்த டைம்ல தான் வந்தது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி இல்ல. திருமண பொருத்தம் அதுக்கு பின்னாடி தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 1950க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த அடிக்கணக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த மனையடி சாஸ்திரங்கிறது வேற, வாஸ்து சாஸ்திரங்கிறது வேறங்க. இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கறது தான் நம்மளுக்கு வந்து வாஸ்து நிபுணருங்க. அப்ப கொத்தனார் மட்டும் தான் நம்மளுக்கு மனையடி பார்ப்பாருங்க. அப்போ வாஸ்து நிபுணருங்கிறது நம்ம மனையடியும் பார்ப்பாரு, நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு வாஸ்து விஷயத்தையும் பார்ப்பாருங்க. அப்ப நம்மளுக்கு இன்டீரியர் டெக்கரேட்டரோ, இல்ல நம்மளுக்கு வந்து ஆர்க்கிடெக்டோ இது வந்து நம்ம என்ஜினியர் பார்த்துக்குவாருங்க. கட்டடங்கிறது வந்து நம்ம வாஸ்து நிபுணர் மட்டும் தான் இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரியா செஞ்சு குடுக்க முடியும். அப்போ ட்ரூ நார்த்ங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து வடகிழக்கு கரெக்ட்டா வருதா? அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க முடியும். அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு வந்து வடக்கிருந்து வர்ற காந்த புலம் அப்படிங்கிறதும், கிழக்கிருந்து வர்ற நம்மளுக்கு வந்து சூரிய ஒளி, காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து அது 2ம் வர்ற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கேப் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ வடக்கு பக்கம் இடம் விட்டு கட்டுறது, நம்மளுக்கு காந்தப்புலம் வர்றதுக்கும், நம்மளுக்கு சூரிய ஒளி படுறதுக்காக கிழக்கு பக்கம் இடம் விட்டு கட்டுறதுக்கும் அதான் காரணங்க. அப்போ இது யமன் திசை அப்படிங்கிறது வந்து தெற்கு பக்கம். அப்ப தெற்கு பக்கம் வந்து நம்ம யமன் திசையில நம்ம எதையும் கேப் விட்டு கட்டணும்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமா குடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக செய்யறது இல்லைங்க. அதே மேற்கு பக்கம் நம்மளுக்கு வந்து இடம் விட்டு கட்டாம இருக்கிறதுக்கும், இந்த கிழக்கு பக்கம் அதிகமா இருக்கிறதுக்காக மறையும் பொழுது அப்படிங்கிறது வந்து நம்ம இடம் விடாம நம்ம கட்டுறது தான் நம்மளுக்கு அந்த வாஸ்து விஷயங்கள். இதுல நம்மளுக்கு வந்து தெரு பார்வை, தெரு குத்து அப்படிங்கிறது வந்து தனித்தனியா பிரிப்பாங்க. தெரு குத்து இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து நீச்ச பகுதியாவும், தெரு பார்வை இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு உச்ச பகுதியாவும் பிரிப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் தெரு பார்வைங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் தெரு பார்வையே நம்மளுக்கு வந்து ஒரு மோசமான விஷயங்கள் தான். ஏன்னா வடக்கு பக்கம் இருக்கிற நம்மளுக்கு வந்து ஈசானிய நம்மளுக்கு மூலையில இருக்கிறது வந்து தெரு பார்வைன்னு சொல்லுவாங்க. தெரு பார்வை சொல்லும்போது, அந்த வடக்கு பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த அந்த மூலையில நம்மளுக்கு ஈசானிய மூலையில தெரு வந்து குத்துது அப்படின்னம்னா, ஒரு சில வீடு நெறைய பேர் ஆய்வு பண்ணி பாருங்க. கண்டிப்பா வடக்கு பக்கம் இருக்கிற நம்மளுக்கு தெரு தெரு பார்வைன்னு சொல்ற இடம் வந்து, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப்டு அந்த வீட்ல இருப்பாங்க கண்டிப்பா. ஏதோ ஒரு ஹேண்டிகேப்டு நம்ம அந்த வீட்ல இருப்பாங்க. அப்ப அத நம்ம எப்படி தெரு பார்வைன்னு சொல்ல முடியும்? அப்ப அதுவும் வந்து பிரச்சனை தான். அதனால வந்து தெரு பார்வைங்கிறதே நம்மகிட்ட இல்ல. எங்கேயுமே குத்து இல்லாம நம்மளுக்கு வந்து வீடு கட்டணும். தெரு பார்வைனாலும் சரி, உச்ச பகுதி எல்லாமே தெரு பார்வையாவும், நீச்ச பகுதி எல்லாமே தெரு குத்து அப்படிங்கிற விஷயத்த நாம சொல்லுவோம். ஆனா தெரு பார்வையும் இல்ல, தெரு குத்துமும் இல்ல. எங்கேயுமே குத்தக்கூடாது. அவ்வளோதாங்க. குத்தாம வீடு கட்டுனோம்னா நம்மளுக்கு சிறப்பு. அது தெரு குத்தா இருந்தாலும் சரி, தெரு யார் பார்வையா இருந்தாலும் சரி, குத்தாம இருக்கணும். அதுதான் அதே நம்மளுக்கு அதுதான். நம்ம ஈசானிய மூலையில நமக்கு வந்து யாராவது நம்மளுக்கு வந்து பார்வை இருந்து நம்ம கட்டடம் கட்டியிருந்தாங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகேப்டு ஊனமுற்றவங்க அல்லது பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள் அங்க இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு விஷயங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சில இடங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கணக்குல இருக்குங்க.
அது என்னோட கிளையண்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு 20 ஏக்கராவுக்கு மேல ஒரு வீடு ஒரு இடம் இருந்ததுங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தென்மேற்குல கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரா வளர்ந்திருந்தது. ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு வந்து இருக்கிற இடத்துல தென்மேற்குல நம்மளுக்கு வந்து ஒரு 5 ஏக்கரா வளர்ந்திருது. அது நம்ம தென்மேற்குல வளர்ந்திருக்கிறது வந்து நம்ம கட் பண்ணி, அப்புறம் திரும்ப நம்ம வேறவங்க பேர்ல, அதாவது அவங்க பசங்க பேர்லயோ, அவங்க பொண்ணுங்க பேர்லயோ பதிவு பண்ண பிற்பாடு தான் நம்மளுக்கு வந்து அது டிகிரி பார்த்து, நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள பார்த்து, அவங்களுக்கு தசாபுத்தி எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, இது மாற்றக்குண்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான், அது எப்பவுமே நம்மளுக்கு ஜாதகம் அப்படிங்கும்போது, வீடு அப்படிங்கும்போது 4ஆம் இடம் தாங்க. 4ஆம் இடம் அது நம்ம காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுக்கு வந்து அவரோட லக்னத்துக்கு 4ஆம் இடமா இருந்தாலும் சரி. அப்ப 4ஆம் இடம் சரியா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அவங்களத மாத்தி குடுக்கலாம். அப்ப நம்மளுக்கு வந்து எஃப்எம்பி நம்ம பார்த்துட்டு, அதுக்குண்டான விஷயங்கள மாத்தி செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்தது வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்களையே செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம எடுத்தோனயே நம்ம வந்து அந்த தென்மேற்கு வளர்ந்திருக்குது அப்படின்னோம்னா, அத கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு, அப்ப ஸ்ட்ரெயிட்டா எப்பவுமே 90 டிகிரிங்கிறது நம்மளுக்கு வந்து ட்ரூ நார்த் வச்சு தான் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள செய்யணும். 0 டிகிரில தான் நம்மளுக்கு வந்து பண்ணணுங்க. நம்ம மாத்தி பண்ணணும் அப்படின்னோம்னா, அது கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனைகள உண்டு பண்ணிரும். அதாவது எப்பவுமே வீடுங்கிறது வீடுங்கிறது 90 நாளைக்குள்ள நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள குடுக்கும் அல்லது நல்லது குடுக்கும். நல்லதான வீடு வாஸ்து பிரகாரம் இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து 90 நாளைக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள குடுக்கும். அதே வந்து காம்பவுண்ட் வந்து 9 நாளையிலேயே பலன்கள் குடுக்கும். காம்பவுண்ட் ஏதாவது கிராஸா கட்டிருவாங்க. இடம் இருக்கிற வரைக்கும் காம்பவுண்ட் கூட வீடு நல்லா கட்டிட்டு, ஆ வ காம்பவுண்ட் வந்து கிராஸா கட்டிருவாங்க. அங்க இடம் இந்த பக்கம் அதிகமா இருக்குது, அந்த பக்கம் நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டிருவாங்க. அது காம்பவுண்ட் தான் கிட்டத்தட்ட 9 நாளைக்குள்ளே நம்மளுக்கு பிரச்சனை குடுக்கும். நல்லதா இருந்ததுன்னா நல்லா குடுக்கும். 9 நாளைக்குள்ள நம்மளுக்கு விஷயம் நல்லா தெரியும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுங்க. ஆனா, நம்மளுக்கு வந்து கிராஸா இருந்தது. நம்ம எடுத்து கட்டிட்டோம். இடம் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னோம்னா, கண்டிப்பா பிரச்சனைகள 9 நாளைக்குள்ள பிரச்சனை அதிகமா குடுத்துரும். அதுதான் காம்பவுண்ட் 9 நாளைக்குள்ளயும் நல்லது, கெட்டதும், வீடு வந்து 90 நாளைக்குள்ள நல்லது, கெட்டதும் நம்மளுக்கு வந்து அது காட்டிக் குடுக்கும். வீடு வாஸ்துங்கிறது நாம வந்து நோய் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து சிறப்புங்க. நோய் இல்லாம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து போயிரும். அப்படின்னா, அது அந்த வீடு நல்ல வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. நம்ம சீர்பட்டுக்கிட்டு, நம்ம அல்லல் பட்டுக்கிட்டு, ரொம்ப சிரமப்பட்டு கிடக்குறாங்கன்னா, அப்ப அந்த வீடு சரியில்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப வீடுங்கிறதே நம்மளுக்கு வந்து நோய் இல்லாம இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வீடுங்க. வீடும் வாஸ்து நம்ம உடம்புங்கிறது வீடு தாங்க. எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த அவயவங்கள எங்கெங்க வைக்கணும். அப்ப அதுதான் விஷயங்க. அப்ப ஒண்ணு கை நீளமா வச்சுட்டோம்னா, காம்பவுண்ட் நீளமா வச்சிருக்கிற மாரி அர்த்தம். அப்ப இந்த பக்கம் ஒரு இழுத்து வச்சுட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம ஏதோ கை ஒரு 2 அடி ஒரு 2 சென்டிமீட்டர், ஒரு 4 சென்டிமீட்டர் நீளமா இருந்தது அப்படின்னோம்னா, அப்ப நம்ம எப்படி நடக்க முடியும்? அப்ப அவங்க ஊனமுற்றவங்க தானே. அதுதான் விஷயங்க. அது மாரி நம்மளுக்கு வந்து விஷயங்கள் இருக்குங்க. இதே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜோதிட விஷயங்கள் தசாபுத்தி என்ன நடக்குதோ அந்த விதிகள் படி நமக்கு நடக்குங்க. தசாபுத்தி சரியில்லைன்னா நீங்க என்ன நியூமராலஜி பண்ணாலும் சரி, என்ன வாஸ்து பண்ணாலும் சரி, இந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தவறுதலா குடுக்கும். அதாவது என்னோட கருத்துப்படி என்னன்னாங்க 50% தசாபுத்தி என்ன நடக்குதோ, அந்த தசாபுத்தி பிரகாரம் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிறது, கெட்டதா இருக்கிறது நம்மளுக்கு குடுக்குங்க. அதுக்கு அடுத்து ஒரு நியூமராலஜி ஒரு 20% நல்ல விஷயங்கள குடுக்கும், அல்லது கெட்ட விஷயங்கள குடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே வாஸ்துங்கிறது ஒரு 20% நல்ல விஷயத்துக்கு குடுக்கும், கெட்ட விஷயத்துக்கு குடுக்கும். இந்த 10%ங்கிறத நம்மளோட சமயோசித புத்தி, நம்மளுக்கு வந்து உண்டான செல்ஃப் கண்ட்ரோல், நாம யார் சொன்னாலும் நம்ம ஒரு ஒரு 20 நாளைக்கு பரிகாரம் பண்ணணும்னா நாம செய்ய போறதில்ல. அப்ப நம்மளோட மூளை வேலை செய்யுது. அப்ப அந்த 10% நம்மளோட மூளைய வேலை செஞ்சுட்டோம்னா, நம்ம எல்லாத்துலயும் நம்ம ஜெயிச்சுக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம பிரேக் நம்மகிட்ட தான் இருக்குதுங்க. அதனால நாம வந்து எந்த விஷயத்தையா இருந்தாலும் அந்த 10% நம்மள காப்பாத்துவோம் அப்படிங்கிறது தான். அப்போ தசாபுத்தி நல்லா இருந்து, ஜாதகம் நல்லா இருந்து, அப்ப நம்மளுக்கு வீடு, வாஸ்து நல்லா இருந்ததுன்னா, நம்ம பெரிய இடத்துக்கு உச்சத்துக்கு போயிரலாம். அதுதான் விஷயங்க. அதே ஜாதகம் கெட்டு, நியூமராலஜியும் நம்மளுக்கு வாஸ்துவும் நம்மளுக்கு சரி இருந்தது அப்படின்னா, ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஜாதகமும் கெட்டு, நியூமராலஜி, வாஸ்துவும் கெட்டு போச்சுன்னா, நம்ம எதையுமே தப்பிக்க முடியாது. இதுதான் நம்மளுக்கு விஷயங்க. அப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு வீடு கிட்டத்தட்ட நம்ம போய் ஆய்வு பண்ண இடத்துல, கிட்டத்தட்ட மனையடி சாஸ்திர பிரகாரம் நமக்கு 18 அடி இருந்ததுங்க. உள்கூட நம்மளுக்கு 16 வச்சுருவாங்க. இந்த பக்கம் 1 அடி சுவரு, இந்த பக்கம் 1 அடி சுவரு 18 அடி போட்டுருவாங்க. இது வந்து மனையடி சாஸ்திரத்துலங்க. வாஸ்து சாஸ்திரங்கிறது வேற, மனையடி சாஸ்திரங்கிறது. அப்ப மனையடி சாஸ்திரத்துல இந்த அளவுக்கு நம்மளுக்கு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னோம்னா, கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 18ங்கிறது நம்ம நியூமராலஜிலயோ, ஜாதகத்திலயோ நம்மளுக்கு சூரியனும், சனியும் நம்மளுக்கு சேர்ந்திருக்கிற இடம்.
அப்ப சூரியனும் சனியும் சேர்ந்து நம்மளுக்கு உள்குடு 16 அடி நம்மளுக்கு கொத்துக்காரர் என்ன பண்ணுவாரு 16 அடி மட்டும் உள்குடு வச்சு சரியா பண்ணிக்குவாருங்க. 16 அடிங்கிறது நல்லதுதாங்க. ஆனா அவுட்டர் பாத்தீங்கன்னா 18 அடி 2 அடி போட்டுவிட்டு 18 அடி பண்ணிவிடுவாரு. அப்ப அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு அந்த வீட்டோட நம்ம உரிமையாளர் அந்த மனைவிக்கு வந்து இனம் புரியாத நோய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலயே இனம் புரியாத நோய் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கடைசியா பார்த்தா 3வது ஸ்டேஜ்ல நம்மளுக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்ப காப்பாத்த முடியல. அப்ப அதுதான் அந்த 18ங்கிறது வந்து எப்பவுமே இனம் புரியாத விஷயத்த நம்மளுக்கு குடுக்கும் அப்படிங்கிறது தான். அது நியூமராலஜில இருந்தாலும் சரி, அல்லது வாஸ்துல இருந்தாலும் சரி, நம்ம மனைவில இருந்தாலும் சரி. அந்த அடிக்கணக்குங்கிறது அந்த விஷயத்துக்கு குடுக்கும். அப்ப நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு தவறா போயிரும் அப்படிங்கிறது தான். அப்ப சூரியனும், சனியும் நம்மளுக்கு வந்து எங்கேயுமே சேராது அப்படிங்கிறது தான். அது நம்ம எங்கேயுமே எதிர்ப்பதம் அப்படிங்கிறது தான். அது நம்மளுக்கு சூரியனோட நம்மளுக்கு 2வது மனைவியோட மகன் தான் நம்மளுக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்துல நம்ம சொல்லுவோம். இந்த விஷயங்கள் இருந்தாலும் இது மாதிரி அடிக்கணக்குலையும் நம்ம வாஸ்து சாஸ்திரத்தையும் பார்த்து நம்ம பண்ணணும். இதே நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா வாயு மூலையில ஒரு குழிகளோ வாயு மூலைன்னா வடமேற்குங்க வடமேற்குல நம்மளுக்கு குழிகள் அல்லது கிணறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட கால் வளைஞ்சு இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க அந்த வீட்டுல. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்லயே அடிக்கடி அடிக்கடி அடிபடும். அவங்களுக்கு கால்லயே அடிக்கடி அடிபடும். மேக்சிமம் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பா அவங்களுக்கு வீட்டுல யாரோ ஒருத்தர் மனநோய் சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க. அல்லது நியூரலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆளுங்க அவங்க இருப்பாங்க. இது மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்குங்க. அப்ப எப்பவுமே ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு வந்து நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த குடுத்துருக்காங்க. இதே நம்மளுக்கு வந்து அக்னி மூலையில ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதாவது தென்கிழக்குல தென்கிழக்கு இருக்கிற பக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு சில பேரு அந்த பாத்ரூம் தண்ணி, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிச்சன் தண்ணியெல்லாம் வெளிய போயி வாழை மரமெல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் வாழை மரம் வளர்த்துனாங்க அப்படின்னோம்னா, அது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். அது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன பண்ணும், அப்ப புற்றுநோய உருவாக்கும். கேன்சர் உருவாக்கும் அவங்களுக்கு. அதனால தான் நம்ம வந்து அந்த பக்கம் வாழை மரம் வளர்த்தக்கூடாது. அந்த பக்கம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து இந்த வாயு மூலையிலயும், அக்னி மூலையிலயும் குழிகளே எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்றதுங்க. அந்த குழிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட வெளிய தான் இருக்கக்கூடாதுங்க. வெளிய தான் வீட்ட விட்டு வெளியில இருக்கக்கூடாதுங்க. எப்பவுமே அந்த குழிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கூடாது, வாழை மரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாது. தண்ணி வேற பக்கம் நம்ம கொண்டு போயிரணுங்க. அந்த மூலையில தான் நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம வாழை மரம் வளர்த்துவோம். வாழை மரம் வளர்த்தனோம்னா, நம்ம கண்டிப்பா அந்த நீர் சம்மந்தப்பட்ட அது எப்பவுமே நீர் தானுங்க. அப்ப உள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள அப்ப கர்ப்பப்பையில நீர் கட்டி, அல்லது நம்ம வந்து ஏதோ ஒரு பக்கம் நம்ம எங்க கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகளா உருவாகுறது பூரா நம்மளுக்கு அங்க தான் உருவாகும். அப்ப அதனால தான் நம்ம வந்து அந்த பக்கம் நம்ம குழிகள் இருக்கக்கூடாது, தண்ணிகள் தேங்கக்கூடாது அப்படி சொல்றதுங்க. தண்ணி தேங்காம டிட்ச் இருந்ததுன்னா, நம்ம வந்து சாக்கடை இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுல நம்ம வெளிய போயிரலாம். ஆனா வாழை மரங்கள் அது மாரி வளர்த்தக்கூடாதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே அங்க ஏதோ ஒரு கேன்சர் உருவாகக்கூடிய காரணங்கள் இருக்கும். அப்ப அ குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, ஏதோ ஒண்ணு கட்டி உருவாயிருக்கும். அப்படின்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கட்டிகள் உருவாகும். அதுவும் அப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்பவுமே நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்ததுனாவே, அது வாஸ்து குறைகள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஜோதிடத்துல நம்மளுக்கு தசாபுத்தி நம்மளுக்கு பிரச்சனைகள், நோய்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்துல மற்ற விஷயங்கள் எது வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பிரம்மாண்டம் தான். ஜோதிடம்ங்கிறது பெரிய பிரம்மாண்டம். அதே சமயத்துல நம்மளுக்கு அவங்களுக்கு உண்டான பிரம்மாண்டம் ஒவ்வொரு விஷயம். நியூமராலஜி இருக்கிறவங்க நியூமராலஜி தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அப்ப வாஸ்து தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே லிங்க் பண்ணி பார்த்தோம்னா தான், என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, அவங்கள நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். இப்ப இது ஒரு பக்கம் நம்ம வந்து அ சப்டிவிஷன் பண்ணாங்க ஒரு பக்கம். சப்டிவிஷன் பண்ணிட்டு, இந்த இடம் சரியில்ல. இந்த வந்து நம்மளுக்கு குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலை நீண்டிருக்குது. இத நீங்க கட் பண்ணி, அ மீதி வந்து வேறவங்க பேர்லயும், கரெக்ட்டா அந்த 90 டிகிரில வச்சு வேறவங்க பேர்லயும் நீங்க பதிவு பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியா அவங்க போய் பதிவு பண்ணும்போது, எல்லாம் ஒண்ணா பண்ணிட்டாங்க. ஒண்ணா பண்ணிட்டு 2 நாளையில அவருக்கு அங்க வீட்டு அந்த யார் பேர்ல பதிவு பண்ணாலும் அவர் வீட்டு உரிமையாளருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, திரும்ப அந்த பையன் ஒரு 4 நாள் அவங்க பையன் ஒரு 4 நாளையிலேயே வண்டியில இருந்து இது பண்ணிட்டான். அப்புறம் திரும்பவும் போய் பார்த்தோம்னா, ஒண்ணா பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க சொன்னது அது மாரி பண்ணியிருக்காங்க. சொன்னது சொல்லியிருக்காங்க. ஆனா, அங்க சப்டிவிஷன் ஆபீஸ்ல நம்ம சரியா பண்ணாம வுட்டாங்க. சப்டிவிஷன் ஆபீஸ்ல சரியா பண்ணாதபோது, அப்ப நம்மளுக்கு தவறா போயிருச்சு.
ஆமா. கவனமா எஃப்எம்பி பண்ணும்போது, எஃப்எம்பி பார்த்து நம்ம அங்க பதிவு பண்ணும்போது, கவனமா பதிவு பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து சர்வேயர் வச்சு தான் நம்ம வந்து பண்றோம். சர்வேயர் வச்சு பண்ணும்போதும் ஏதோ ஒரு டைம்ல அங்க அ பத்திர ஆபீஸ்ல மாத்தி பண்ணிடுறாங்க. அப்ப நம்மளுக்கு பெரிய சிரமத்த குடுத்துருது. அப்புறம் இதெல்லாம் என்ன விஷயம் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியும். அப்புறம் திரும்ப போய் வாங்கி பார்த்த ஒருபாடு தான் எஃப்எம்பி மாறி போச்சு. நம்மளுக்கு அந்த விஷயமே மாறி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இது மாரியெல்லாம் நம்மளுக்கு நடந்துருது. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து வாஸ்து அப்படிங்கிறதுலயே பெரிய குளறுபடி அப்படிங்கிறது இந்த நிறைய நம்ம என்ஜினியரிங்லாம் கட்டடம் நம்மளுக்கு பிளான் போட்டு கொடுத்து உள்ள மனையடியும் பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு வெளியில அவுட்டர் சைடும் பார்க்க மாட்டாங்க, 2வது மாடி ஏற்றும் போது நம்மளுக்கு வெளியில நீட் விட்டு பண்ணிடுவாங்க. அப்போ இருக்கிற காம்பவுண்ட் போய் என்னென்ன நம்மளுக்கு வந்து இடம் வளைஞ்சிருக்கும் அதுக்கு பூராத்தையுமே பூரா காம்பவுண்ட் போட்டுருவாங்க. பூரா காம்பவுண்ட் போட்டாவே நம்மளுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்துரும். சரிங்களா? அதனால நம்ம வந்து எஃப்எம்பி பதிவு பண்றதுல இருந்து நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு இடம் தேர்வு செய்யறதிலிருந்து, அப்போ பூஜை முறைகள் என்னைக்கு பண்றதிலிருந்து, இது நம்ம வந்து வாஸ்து விஷயம் வந்து நம்ம ஜாதகத்த பார்த்த தான் அவங்களுக்கு யோகம் இருக்கா? வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கா? வீடு கட்டுறதுக்கு இல்ல அவங்க வீடா வாங்குவாங்களா? இல்ல நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்க்கை பூராமே நம்மளுக்கு வாடகை வீட்ல தான் இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை பூராமே வாடகை வீட்ல தான் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வீடு கட்டுற யோகமே இருக்காது. இப்ப தேவையில்லாம நம்ம இடத்த வாங்கு, வீட்ட கட்டுன்னா அவங்களால பண்ணவே முடியாது. தேவையில்லாம எதுக்கு நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டோம். பேசாம வாடகை வீட்லயே இருங்க. பசங்க ஜாதகம் நம்ம பசங்க பெருசாகட்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லி விட்டுறணுங்க. அப்ப தேவையில்லாம இதெல்லாம் நம்ம குளறுபடி பண்ணக்கூடாது. அப்ப இந்த இடம் தேர்வு செய்யறது தான் நம்மளுக்கு முக்கியம். எங்கெங்க நம்ம பள்ளங்கள் இருக்குது, நம்ம எப்பவுமே ஈசானிய பக்கம் நம்ம பள்ளங்கள் இருக்கிற மாரி தான் நம்ம பார்த்துக்கணும். அப்ப நம்மளுக்கு தென்மேற்குல கொஞ்சம் குன்றுகள், மேடுகள் அது மாரி இருந்தது அப்படின்னம்னா, அந்த நகரமே நம்மளுக்கு நல்லா வரும். இப்ப நீங்க திருப்பதி பார்த்திருப்பீங்க. அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு ஏற்கனவே நல்லா வளர்ந்திருக்கும். அப்ப அது ஒண்ணு கொட்டுதுங்க. ஒரு சில பக்கம் கொட்டுன்னு விடுது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச காளகஸ்தி மற்ற விஷயங்கள்லாம் எந்த பக்கம் மேடு இருக்கோ, நம்ம வடகிழக்கு மேடு இருக்கும். அது இன்னுமே டவுனா தான் இருக்குது. அதனால அது நம்ம மேல வரவே முடியல. அப்ப இட அமைப்பு தான். அது கடவுளுக்கா இருந்தாலும் சரி, மனிதருக்கா இருந்தாலும் சரி. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம கட்டட அமைப்புகள எப்பவுமே ட்ரூ நார்த்ல வச்சு 90 டிகிரில வச்சு நம்ம வந்து கட்டுனோம்னா தான் நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். அதுதான் நம்ம தெருக்கூத்து இல்லாம, ஒரு மூலமட்டம் கரெக்ட்டா பார்த்து, அப்ப ஆயாதை பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட அவங்களோட நட்சத்திரத்த வச்சு, நம்ம ஆயாத பொருத்தம் கரெக்ட்டா இருந்ததுன்னா, அப்ப டிகிரி வைஸா நம்மளுக்கு எப்படி கரெக்ட்டா இருக்கு? கட்டடம் இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம கட்டணும். அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ வாஸ்து விஷயங்கள் எப்பவுமே எல்லாமே ஆய்வு பண்ண பிற்பாடு தான் நம்மள வந்து கட்டடத்த உட்கார வைக்க முடியும். கட்டடம் உட்கார வைக்கிறது நம்ம மேல வர்றது, அது பில்டிங் என்ன மேல வருது, திரும்ப ரூஃப் கான்கிரீட் எப்படி போடுறோம், கீழ வந்து நம்மளுக்கு 7 அடி லிண்டன் கான்கிரீட் என்ன போடுறோம். அப்ப திரும்ப ஏதாவது அவங்க பெரிய பிக் ஷாட்டா நம்மளுக்கு வந்து பங்களா கணக்குல இருந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஹை ரூஃப்லாம் கேட்பாங்க. அப்ப ஹை ரூஃப்னா நம்மளுக்கு ஈசானியத்துல தான் ஹை ரூஃப் இருக்கணுங்க. வேற எங்கேயுமே ஹை ரூஃப் இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம மாத்தி குடுத்த பிறகு தான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பண்ண முடியும். அதே சமயத்துல வாஸ்துங்கிறது எடுத்த உடனே நம்ம கத்துக்க முடியாது. அப்ப அதுக்குண்டான நம்ம விஷயங்கள் நிறைய படிக்கணும். அனுபவங்கிறது வந்து கட்டட அனுபவம். நிறைய கட்டடம் பார்த்தோம்னா தான் அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய அடுத்தடுத்த கருத்தரங்குல நம்ம பேசக்கூடிய வாய்ப்புகள் நம்ம உருவாக்கி குடுப்பாங்க. பேசலாங்க. மிக்க நன்றிகள். வணக்கம். மிக அற்புதமாக வாஸ்துவ பத்தி உண்மையிலேயே எல்லாரும் பேசுனதை விட மாறுபட்ட கோணத்துல சார் பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். அற்புதமா இருந்துச்சு. சார் உங்களுடைய போன் நம்பர் சொல்லிட்டீங்களா? உங்க வீடியோ கீழே போட்டுக்கலாம். ஓகே. சாருடைய போன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா சார் சொல்லிருங்க. என்னோட போன் நம்பர் 7708920432ங்க. 7708920432ங்க. நன்றி. வாஸ்துவை பற்றி மிக அற்புதமாக பேசிய நமது சின்னத்துரை சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போட்ட பாலா சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குமார் சார் அவங்கள டாப் பண்ண வரலீங்களா? லட்சுமணன் சார்.